Closed doors, I'm a fool for your love. Hey guys, welcome back to my channel, The C2G Lifestyle. இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹவு டு மேக் யூர் ஃபோன் டு பி ப்ரொடக்டிவ் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபோனை வச்சு நம்மளால் எப்படிலாம் ப்ரொடக்டிவாக இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஆப்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அதனால் நான் அதுக்காக ஒர்க் அவுட் ஆப்ஸ் நிறையா இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங் ட்ராக் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு தம்ப்நெயில் இருந்துச்சுன்னா நான் அதை பார்த்துட்டு சரி ஒர்க் அவுட் பண்ணணும் இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி மோட்டிவேட்டிங் ஆப்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த இதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக செய்வீங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் டு டூ லிஸ்ட். ஒரு டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த டேயில் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. செஞ்சுட்டு அதை செக் பண்ணிக்கோங்க, நான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட டேவே ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். நீங்கள் ரொம்ப குட்டி குட்டி விஷயம் கூட எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நான் எழுதுனல, ஸோ வாட்டர் பிளான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. நான் என்ன எழுதுவேன்னா வாட்டர் பிளான்ஸ் அப்படின்னா எடிட் வீடியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதி வச்சுப்பேன். அப்போ தான் நான் அதை செய்வேன். செஞ்சுட்டு நான் அதை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிட்டே இருக்கும். ஸோ நான் செஞ்சுட்டு செக் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு பேம்பர் பண்ணிக்கணும்னா அதை கூட எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ஆப்பில் ஒரு ஷோ பார்க்க போகிறேன் அப்படின்னா நான் இவ்வளோ நேரம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாம் செட் பண்ணி வச்சுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் 12:15 ஆரம்பிச்சுன்னா 1 o'clock ஒரு 45 minutes நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அலாம் செட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா ஓகே நம்ம டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஷோ பார்க்குறத நிறுத்திட்டு உங்களோட டேவோட ஒர்க் கண்டினியூ பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல ஐடியா. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்னன்னா கிரியேட்டிங் ஃபோல்டர்ஸ். இப்போது நீங்கள் ஃபோல்டர்ஸில் உங்களுக்கு தேவையான ஆப்ஸ்லாம் போட்டு வச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா ஒன்றுத்தில், இன்னொன்று வாட்ச் பண்ணுறதுலாம், ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் இல்லைனா எதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களோ அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பேஜில் வச்சுருங்க. அப்போ தான் அது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்கும். உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த பேஜுக்கு போயிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் அந்த ஆப்பை கிளிக் பண்ணி தான் பார்ப்பீங்க. ஸோ இதுவும் ரொம்பவே ஒரு நல்ல டிப். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் டே கண்டிப்பாக ப்ரொடக்டிவாக இருக்கும். டர்னிங் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணல ஆப்ஸில் இருக்க நோட்டிஃபிகேஷனும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அது ரொம்பவே நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குது அப்படின்னா அதில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அதை கிளிக் பண்ணி பார்க்கணுன்னு தோணாது. நமக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ தான் நம்ம அதுக்குள்ளே போய் செக் பண்ணுவோம். ஸோ இதுவுமே ஒரு நல்ல டிப். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் அன்வான்ட் ஆப்ஸ். உங்களை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆப்ஸ், ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, என்னால் டே டாஸ்க்கை பண்ணவே முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். நம்ம ப்ரொடக்டிவாக இருந்தால் தான் நமக்கு ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆப்பை கொஞ்ச நாளைக்கு அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட டாஸ்க் முடிகிற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொடக்டிவான ஒரு டே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காய்ஸ். ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் நம்ம வீடியோஸில் வரும்.